வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்டு? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த நாடு வழங்கியிருக்காங்க. இந்த விருதோடு சேர்த்து இது 31வது மோடி பெறக்கூடிய சர்வதேச விருது தான். 31 அவார்டு வாங்கியிருக்காரு. ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருதுக்கு பேர் என்ன தெரியுமா? த ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்னு இந்த விருதுக்கு பேர். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு. ஆந்திர பிரதேசத்திலிருந்து அவரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் பரவுதில்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட அந்த ஆர்டிக்கிளை எழுதியிருந்தாங்க. இது புதுசு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும், அதுவும் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் ராஜ்யசபா சீட்டு எப்பெல்லாம் வேக்கண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் இதை உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆந்திராவிலிருந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு அப்படிங்கிறத உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. போன வருஷமும் பல மீடியாக்களில் இந்த செய்தி வந்துச்சு. ஆதாரத்தை நீங்கள் சைடில் பாருங்கள். போன வருஷமும் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு, ஆந்திராவிலிருந்து அவரை தேர்ந்தெடுக்க இருக்காங்க அப்படின்னு போட்டு விட்டாங்க. நடந்துச்சா? இல்லை. இப்போ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையுடைய வருகைக்காக காத்திருக்காங்க. அண்ணன் அமெரிக்காவில் இருக்காரு, நாளைக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? அண்ணன் மறுபடியும் பாஜக மாநில தலைவராக ஆகணும். அப்போ தான் தமிழக பாஜகவுக்கு விடிவு காலம் பிறக்கும். களம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. டிஎம்கே எந்த வழியில் போனாங்களோ அதே வழியில் தான் டிவிகேவும் போய்க்கு இருக்காங்க. இதை சரியாக பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணாமலை தான். அதனால் அவரை பிஜேபி ஸ்டேட் யூனிட்டுடைய பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் சொல்லிக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு அப்படின்னு நியூஸ் பரவுதா? யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இதுவும் ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். டெஃபினட்டாக அண்ணாமலை அண்ணன் அப்படிப்பட்ட டிசிஷன்லாம் எடுக்க மாட்டார். ராஜ்யசபா எம்பி ஆகி அவர் மத்திய அமைச்சர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் எப்போவோ ஆயிருப்பார். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அண்ணன்ட்ட கேட்டிருக்காங்க, ராஜ்யசபா மூலமாக நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கேட்ட பிறகும் அண்ணாமலை நான் மாநில அரசியலே தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் எல் முருகனை இணை அமைச்சராக மறுபடியும் ஆக்குனாங்க. அதனால் டெஃபினட்டாக இந்த சாய்ஸை அண்ணாமலை டிக் பண்ண மாட்டார். மாநில அரசியலில் தான் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, செங்கோட்டையன் பொறுப்பேற்றவுடன் இவ்வளவு சாதனைகள் செய்திருப்பது, சிஎம்மா பொறுப்பேற்ற உடனேயே இவ்வளவு சாதனைகள் செய்திருப்பது இந்தியாவிலேயே விஜயை தவிர யாரும் இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அதாவது இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. விமர்சனமோ பாராட்டோ இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிவிக்கு ஆட்சியில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு குறை சொல்கிறதுக்கான நேரமும் இது கிடையாது. டிவிக்கு ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு உருட்ட வேண்டியதுக்கான நேரமும் இது கிடையாது. ஒரே வாரத்தில் இந்தியாவில் யாருமே இப்படி சாதனையை செய்யலை அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த ஒரு வாரத்தில் சிஎம் விஜய் செஞ்சது என்ன? ஏற்கனவே இருந்த அறிவுறுத்தல்கள் உத்தரவுகளை மறுபடியும் பிறப்பிச்சிருக்காரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் பொதுமக்களை நிற்க வச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காரு. சர்க்குலர் அனுப்பியிருக்காரு. 21 வயதுக்கு உட்பட்ட யாருக்குமே மது வழங்கக்கூடாது டாஸ்மாக் கடையில் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. இது புதுசு அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் பேசுகிறாங்க. இது காலம் காலமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். 21 வயசுக்கு கீழே மது கிடையாது அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயந்தான். முன்னாடி கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்க கவர்மெண்ட்டு. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இதுவும் கண்டும் காணாத மாதிரி இருக்க போதா, இல்லை இவங்க சொன்ன மாதிரியே ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவே இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆகும். இது அடுத்து 10 மணிக்கு மேலே டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நேற்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் 10 மணி வரை தானே டைமிங் இருந்துச்சு. ஆனால் நிறையா பகுதிகளில் 10 மணிக்கு மேலேயும் சேல்ஸ் நடக்குது அப்படின்னு அடிக்கடி குற்றச்சாட்டு வரும். அப்படி நடக்கக்கூடாது, 10னா 10க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு இப்போ சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அப்போது ஏற்கனவே இருந்த உத்தரவுகளை தான் டிவிகே கவர்மெண்ட்டு புதுசாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்களே தவிர புதுசாக அவங்க எந்த டிசிஷனும் இப்போ வரைக்கும் எடுக்கலை. கல்வி நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம் ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு 717 கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ண உத்தரவு போட்டிருக்காங்களே. இது மட்டும்தான் புதுசு, புது ஆர்டர். மீது எல்லாமே ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிற விஷயம்தான். அதுலேயும்
ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொது இடங்கள்ல இருந்து 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே இருந்த மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ணாங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில், நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் 100 மீட்டருக்குள்ளே 200 மீட்டருக்குள்ளே இருந்த கடைகள் மூடப்பட்டுச்சு. அதை 500 மீட்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு விஜய். இதுதான் புது டிசிஷன். இதை தவிர கடந்த ஒரு வார காலம், லாஸ்ட் ஒரு 8 days பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாராட்டுறதுக்கும் சரி, திட்டுறதுக்கும் கால நேரம் இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.